வெள்ள நிவாரணப் பணிகளில் ஆளும் அதிமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த அவரிடம் எமது செய்தியாளர் வினோதினி ரவி நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். உங்க கட்சி சார்பாகவும் உங்களோட சைட்ல இருந்தும் இப்போ வந்துட்டு மருத்துவ முகாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி சாப்பாடு கொடுக்க போறதா சொல்றீங்க. இன்னும் உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் மேம்? ரீஹைபிலேஷன் தான் மெயினாக இருக்குது. ஏன்னா இப்போதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம். நிறைய இடத்துல மருத்துவ முகாம் எல்லாமே இருக்கிறதுனால சேத்து புண்ணு இருக்குது, வயிற்று வலி, ஜோரம், வாந்தி, இந்த மாதிரி. அதுவும் குழந்தைங்கள முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ மெடிசன்ஸ் எல்லா இடத்துலையும், அதுவும் ஒவ்வொரு இடம் சுத்தம் பண்ணணும். அவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு. அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு க்ளவ்ஸ் கொடுத்துட்ருக்கோம், டாக்டர்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம், ஒவ்வொரு இடத்துக்கும் அது பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அடுப்பு பற்ற வைக்க முடியல அவங்களால. எல்லா இடத்துலையும் பொருள்கள் அப்படியே தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கிறதுனால அடுப்பு கூட பற்ற வைக்க முடியல. ஸோ சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அவங்களுக்கு தேவைப்படுறது பிளாங்கெட்ஸு, பை, துணிமணி. ஏன்னா நிறைய இடத்துல துணிமணி இல்லை, எல்லாத்தையும் போயிருக்கு. உடம்புல இருக்கிறது ஒத்த துணியோடு நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ துணிமணி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், டவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி சினிமா துறையிலேருந்து ரஜினி அவர்கள் அவங்களோட பிறந்த நாளை ரத்து செஞ்சிருக்காரு, கொண்டாட மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி சோனியா காந்தி அதே மாதிரி சொல்லியிருக்கதா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த நாளில் உங்களோட கட்சி சார்பாக நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மக்களுக்காக எடுக்க போகிறீங்க? இந்த நேரத்தில் எதுவுமே கட்சி சார்பாகவும் அல்ல வேறு எதுவும் சார்பாக இல்லை. மனதாபிமானமாக என்ன செய்ய முடியும் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்லி ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் தான் நம்ம இந்த நேரத்தில் கட்சிக்காகவும் கட்சி சார்பாகவும் அதெல்லாம் பேசுகிறது தவறாக இருக்கும். அதனால எங்கே போனாலும் நம்ம கட்சி கொடி கூட வைக்கிறதில்ல, எந்த ஃபோட்டோவும் வைக்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நன்மைகள் செஞ்சிட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு கட்சி ஃபோட்டோ காமிச்சிட்டு, இல்லைனா அதிமுக சார்பாக அம்மா ஃபோட்டோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போட்டுட்டு அவங்க ஒரு விளம்பரம் தேடிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் விளம்பரம் தேட விரும்பலை. மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் முக்கியம். நேற்று ராகுல் காந்தி பார்வையிட்டிருக்காரு, இன்னைக்கு நீங்கள் பார்வையிட்டிருக்கீங்க. இன்னும் யார் யாரெல்லாம் உங்களோட இடத்துல இருந்து வரப்போகிறாங்க? இன்னைக்கு சென்னையில் ஃப்ளட்ஸ் வந்ததோ வெள்ளம் வந்ததோ அன்னிலேருந்து நான் தெருவில் இருக்கேன். மல்லிப்பூ நகரில் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கும்போது நான் போயிருக்கேன். ஸோ இது ஒரு வாரமாக இது நடந்துட்டுருக்கு. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட் சீசன் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால தான் நேற்று வந்துட்டு போனார். அதுவும் தண்ணியில் இறங்கி எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வந்தார். வெறும் ஏரியல் வியூ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் மாதிரியும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியும் வெறும் ஏரியல் வியூ இல்லை, கீழே இறங்கி மக்கள் பார்த்துட்டு சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. 10 இடத்துல போயிருக்கிறாரு. ஸோ இது அகேன் அண்ட் அகேன் ஒரு கட்சி சார்பாகவும் ராகுல் காந்தி அவர்கள் வரல. இது ஓட் பேங்கிங் கேட்குற நேரமே கிடையாது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே அவங்கள பார்த்துட்டு 2 வார்த்தை ஆறுதலுக்கான வார்த்தைகள் அவங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் இங்கே போயிருக்கிறாரு. மக்கள்கிட்ட இப்போ எந்த ஒரு பணமும் போய் சேரலை, எந்த ஒரு நிவாரணமும் கரெக்டாக போய் சேரலை, மற்றவங்களால் அது திருடப்படுது, நிறைய பேரால் வரிப்பணங்கள் எடுக்கப்படுது அப்படின்ட்டுலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்களுக்கு நேரடியாக போய் சேர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? முதல்ல போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்கே எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு திருடிட்டு போகிறாங்க, நடுவில் ட்ரக்ஸை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஹைஜாக் பண்ணி அந்த ரிலீஃப்காக மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா ஃபோட்டோ அதில் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல அந்த போலீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு அதை நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் இவங்களும் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு புரிய வரும். இது நம்ம சொந்த காசில் மக்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வழியில் இருக்காங்க. இவங்க அரசாங்கம் என்ன செய்ய போகுது, அரசாங்கம் சார்பாக நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு இல்லாமல் அவங்கவுங்க காசு. நான் போன இடத்துக்கெல்லாம் கீழே இருக்கிற மாடியில் தண்ணி இருக்குன்னா அடுக்கு மாடியில் 2வது ஃப்ளோரில் ஒரு 10 குடும்பம் ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சோறு போட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ் தான். இது சொந்த பணம் போகுது, நாங்கள் நாளைக்கு எங்கேருந்து சம்பாதிக்க போகிறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளால என்ன செய்ய முடியும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதுதான் செஞ்சிட்ருக்கோம். அரசாங்கம் சார்பாகவும் இந்த மாதிரி எங்கெங்கே பொருள்கள் திருடுறாங்களோ அவங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்.